தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காளிதாஸ் 2 படத்தோட விமர்சனம். காளிதாஸ் 1 பார்த்தவங்களுக்கு காளிதாஸ் 2 ரொம்பவே பிடிக்கும். காளிதாஸ் 1 பார்க்காதவங்களுக்கும் பிடிக்கும். பட் காளிதாஸ் படத்துல இருந்து தான் இந்த கதை ஆரம்பமாகுது. அங்க முடிஞ்ச இடத்துல இருந்து நம்ம பரத் போலீஸ் ஆபீசர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவருக்கு மேலதிகாரியா ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசர் வராங்க. அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு ஈகோ யுத்தம். இது இல்லாம கமிஷனர், இது இல்லாமல் எந்த கேஸ் இவங்க துப்புதுலங்க இறங்குறாங்கன்னா, ஒரு பெரிய பிளாட் அடுக்குமாடி குடியிருப்பு, அங்க ஒரு குழந்தை காணாம போயிடுது. யாருடைய குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதாங்க இந்த படத்தோட ஹைலைட். அவங்க தான் வந்து அபர்நிதி, அவங்களுடைய குழந்தை தான் இந்த காணாம போயிடுது. அதை துப்பறிய இறங்குறாரு. அப்போ துப்பறிய இறங்குறப்போ இந்த படத்துல அதே பிளாட்ல குடியிருக்கிறவன் ஏற்கனவே ஒரு பெண் ரேப் கேஸ்ல மாட்டி வெளியில வந்திருக்கான். அவன் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வருது. அந்த கொலைய, இந்த சிறுமி கொலையும் அவன் தான் பண்ணானா, அது இல்லாமல் முன்பு அந்த கொலையும் அவன் தான் பண்ணியிருந்தா எப்படி வெளியில வர முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில பரத் இறங்குறாரு. அவருக்கு பெரியதொரு விடை கிடைக்குது. அது என்ன விடை, அந்த பையன் யாரு, என்ன, இது இல்லாம இந்த படத்துல சங்கீதாவும் முக்கியமான ஒரு ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த பிளாட்ல நிர்வாகியா அவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்களோட நம்ம டிஜே கார்த்திக், அவரும் காமெடியன், அவரும் பிரமாதமா ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. பரத் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கி திக்கு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ரூட்டை பிடிக்கிறாரு. மேலதிகாரியான அந்த பவானி ஸ்ரீயா, அந்த அம்மா நம்ம ஜிவி பிரகாஷ் அவருடைய சகோதரி, அவங்க வந்து மேல வந்துடுறாங்க. பவானி ஸ்ரீ விடுதலை படத்தில் நடிச்சவங்க. அவங்க வந்து சில ஆர்டர்களை போட்டு இவர் அந்த ரூட்ல போடாம பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பரத் சொன்னபடி அந்த கேஸ் சால்வ் ஆச்சா, இந்த கொலை கண்டுபிடிக்கிறதுக்காட்டி இன்னொரு சிறுமியும் அதே பிளாட்ல கொல்லப்பட, அந்த இரு கொலைகளுக்கும் யார் காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கற்பழிப்பு கொலைக்கும் யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்ப நமக்கே பக்குங்கிறது. பரத் இதுல இன்ஸ்பெக்டரா பாந்தமா சாந்தமா அருமையா நடிச்சிருக்கிறாரு. அதுவும் மேலதிகாரி, பெண்மணி அதிகாரி பவானி ஸ்ரீக்கு அடங்கி நடக்கிற இன்ஸ்பெக்டரா அஜய் கார்த்தி, அவர் தான் அதுல வந்து கிட்டத்தட்ட டூயல் ரோலுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போறாங்க. ஆனா சிங்கிள் ரோல் தான். 5 ஸ்டார் செந்தில் அவருடைய மகன் அருமையா அறிமுகமாயிருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு அஜய் கார்த்திக். அவர் மேலதான் மொத்த போலீஸ்காரங்களும் சந்தேகப்படுறாங்க. நான் கொலை செய்தது அவரா வேறு யாருமாங்கிறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிய வர்றப்போ நமக்கு பக்குங்குது. சங்கீதா அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன சங்கீதா பிரமாதமா அழகா நடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஹீரோயினா இதுல வந்து நடிக்கல, ஒரு கேரக்டரா நடிச்சிருக்கிறாங்க. அந்த கேரக்டர் ஹீரோயினுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். அது என்ன கேரக்டர்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பவானி ஸ்ரீ அதே மாதிரி போலீஸ் ஆபீசரா ஒரு ஹீரோயினா அசத்தி இருக்கிறாங்க. அபர்நதி இன்னொரு நாயகியா, குழந்தைய தொலைச்சிட்டு தேடுற பெண்மணியா ஆனந்த் நாக்கோட ஒய்ஃபா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. ஆனந்த் நாக்கும் வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. டிஎம் கார்த்திக், டிஜே கார்த்திக், டிஎம் கார்த்திக், அதே மாதிரி சிங்கம் ஜெயவல், அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா, டிஎம் கார்த்திக் ஒரு டாக்டரா, எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொடர் கொலைகள் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நடக்க, அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா அஜய் கார்த்தி இல்லைங்கிறது தெரிய வருதா, இல்ல அஜய் கார்த்திக் தான் அத்தனை கொலையும் செய்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருதாங்கிறது தான் இந்த படத்தோட சஸ்பென்ஸ். உண்மையாவே சஸ்பென்ஸ் த்ரில்லரா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட்ல இந்த படம் ஜெயிச்சிருக்குது. ஸ்ரீ செந்தில் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு. 5 ஸ்டார் கே செந்திலும் டாக்டர் என் யோகேஸ்வரனும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஸ்கை பிக்சர்ஸ் பேனர்ல இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் காதை புண்ணாக்காம அருமையா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தோட சுரேஷ் பாலா இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. அடுக்குமாடி குடியிருப்பு அந்த ஏரியாவெல்லாம் காமிக்கிறப்ப பிரமாதமா இருக்குது. புவன் சீனிவாசனோட படத்தொகுப்பும் படத்துக்கு பக்கா பலம். ஸ்கிரீன் பிளே வந்து அரவிந்தன் ஆனந்த் இந்த படத்துக்கு உண்மையாவே அருமையான ஒரு ஸ்கிரீன் பிளே. காளிதாஸ் 1 பார்த்திருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, காளிதாஸ் 2 உண்மையா அவங்களுடைய மனதை இப்படிலாம் கொலை நடக்குமா அப்படின்னு காலி பண்ணும். நம்ம வீட்டு சிறு குழந்தைகளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணுங்கிற எச்சரிக்கையையும் இந்த படம் தந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை நம்ம எத்தனையோ பார்த்துருந்தாலும் காளிதாஸ் 2 ஒரு டிஃபரன்ஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிங்கிறத சொல்லி, காளிதாஸ் உங்கள் நெஞ்சத்தை நிச்சயம் சென்டிமெண்ட், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இன்னும் கிரைம் த்ரில்லர் எல்லா விதத்துலையும் நிச்சயமா உங்க நெஞ்சத்தை கவ்வி காலி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண், ஏன் 7 மதிப்பெண்ணே